இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். குயவனே, இந்த நிகழ்வின் அடிப்படையிலே ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் யோபுவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எனக்குண்டான வியாதி நிமித்தமாய் தீரா வியாதி இவனை பிடித்து கொண்டது என்று சொல்லி என்னை குறித்து பரியாசம் பண்ணுகிறார்கள். என் முகத்துக்கு முன்பதாக காரி துப்புகிறார்கள். உபத்திரவத்தின் நாட்கள் என்னை பிடித்தது. நோயின் உக்கிரத்தினால் என் உடுப்பு வேறுபட்டு போயிற்று. சேற்றில் தள்ளப்பட்டேன். நான் என் எதிராளிகளுக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறிப்போனேன் என்று சொல்லி யோபுக்குண்டான பற்கள் நிறைந்த வியாதி நிமித்தமாய் கதறுகின்ற அழுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும். யோபுக்கெல்லாம் ஒரே ஒரு காரியம் அவருக்கு முன்பதாக இருந்தது. அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். என் மேல் அவர் தயை வைப்பார். நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்க பண்ணுவார். எனக்கு குறித்ததை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ கடினமான ஒரு பாதையிலே வியாதி நிமித்தமாய் மிகவும் உபத்திரவப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நீ காணப்படலாம். ஐயோ, என் வியாதி என்றைக்கு என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நீ கதறுகிற ஒரு நபராய் காணப்படலாம். என் வியாதி நிமித்தமாய் என்னை பரியாசம் பண்ணுகிறார்களே, எனக்கு முன்பதாக தங்கள் தலையை துலுக்குகிறார்களே, தீராத வியாதி இவனை பிடித்து கொண்டது என்று சொல்லி என்னை குறித்து பேசுகிறார்களே, நான் மற்றவர்களுக்கு பாட்டும் பழமொழியுமாய் மாறிவிட்டேனே என்று சொல்லி உன் சூழ்நிலையை நீ எண்ணி கதறுகிற ஒரு நபராய் காணப்படலாம். பயப்படாதே. நீ எந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்தாலும் அல்லது எப்பேற்பட்ட வியாதி உன்னை பிடித்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவாலே உன்னை குணமாக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே நீ பலப்படுகின்ற பொழுது ஆண்டவர் உனக்குள்ளே பலத்த அற்புதங்களை செய்கிறார். உனக்குண்டான வியாதி, உபத்திரவங்கள், வேதனைகள், சோதனைகள் இவற்றின் நிமித்தமாய் நீ அங்கலாய்க்காதபடிக்கு எனக்கு ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எனக்கு பெரிய அற்புதங்களை செய்வார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசத்திலே நீ பலப்படுகின்ற பொழுது இப்படி ஆண்டவர் யோபுக்கு அவனுடைய முன்னிலைமையை பார்க்கணும் பின்னலமையிலே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரோ அப்படியே உனக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்ற விசுவாச அறிக்கையோடு கூட காத்திரு. கர்த்தர் உன் நடுவிலே பெரியவராக இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை பலப்படுத்துவாராக. உனக்குள்ளே ஒரு பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.